கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. வாக்குரைத்தவரே, நீர் உண்மை உள்ளவரே, நீர் வாக்கு மாறாதவர், நீர் வாக்கு மாறாதவர். வாக்குரைத்தவரே, நீர் உண்மை உள்ளவரே, நீர் வாக்கு மாறாதவர், நீர் வாக்கு மாறாதவர். காலங்கள் மாறலாம், சூழ்நிலை மாறலாம், மனிதர்கள் மாறலாம், நீரோ என்றும் மாறாதவர். காலங்கள் மாறலாம், சூழ்நிலை மாறலாம், மனிதர்கள் மாறலாம், நீரோ என்றும் மாறாதவர். வாக்குரைத்தவரே, நீர் உண்மை உள்ளவரே, நீர் வாக்கு மாறாதவர், நீர் வாக்கு மாறாதவர். நன்றி அப்பா. உம்மை நன்றியோடு கூட துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். எங்கள் அதிகமாய் நேசிக்கிற அன்பின் பரலோக தகப்பனே, இந்த நல்ல வேலைக்காய் நன்றிருந்த இதயத்தோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். எங்களை அப்பா கடந்த மாதமெல்லாம் எங்களை கண்மணி போல எங்களை பாதுகாத்து தகப்பனே, இந்த ஏப்ரல் மாதத்தின் முதல் தேதி உம்முடைய சமூகத்தில் கூட்டி சேர்த்த உம்முடைய மேலான கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. அந்த மாதத்தை உம்முடைய பாதத்தில் வைக்கிறோம் தகப்பனே. இந்த மாதமெல்லாம் உம்முடைய கரம் எங்களை தாங்கி நடத்த போற அன்புக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நீரே காத்து கொழு வழி நடத்து பலப்படுத்தும் அப்பா. நீர் வாக்கு உரைத்தவர் அப்பா. வாக்கு மாறாத தேவனாய் இருக்கிறபடியால் நன்றி செலுத்துகிறோம். உம்மை உயர்த்துகிறோம் அப்பா. எங்களை தாழ்த்தி வெறுமையாக்கி உம்முடைய பாதத்தில் வைக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். கர்த்தர் என்ற ஆலோசனைக்காக ஆதியாகமம் 26ஆம் அதிகாரம் அதனுடைய 3வது வசனம். ஆதியாகமம் 26வது அதிகாரம் அதனுடைய 3வது வசனம். இந்த தேசத்திலே வாசம் பண்ணு, நான் உன்னோட கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் இந்த தேசங்கள் யாவையும் தந்து, உன் தகப்பனாகிய ஆபிரகாமுக்கு நான் இட்ட ஆணையை நிறைவேற்றுவேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த வசனங்கள் யாருக்கு சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், ஆபிரகாமின் குமாரனாகிய ஈசாக்குக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்லக்கூடிய வார்த்தைகள். இந்த தேசத்திலே வாசம் பண்ணு. ஆபிரகாமனுடைய காலத்திலே நடந்த ஒரு பஞ்சத்தை பார்க்கிலும் பஞ்சத்தைப் போல ஈசாக்குடைய காலத்திலும் ஒரு பஞ்சம் ஏற்பட்டிருந்தது. அந்த நாட்களிலே ஈசாக்கு என்ன செய்கிறான் என்றால், கோராக்கு என்ற ஒரு இடத்துக்கு போகும்படியாய் அவன் புறப்பட்ட பொழுது கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி, நீ எகிப்துக்கு போகாமல் நான் உனக்கு சொல்லும் தேசத்திலே குடியிரு என்று கர்த்தர் சொன்ன அந்த கேராகுக்குத்தான் ஈசாக்கு ஏசாக்கு போகும்படியாய் கர்த்தர் அவனுங்களிடம் பேசும்போது சொல்லப்பட்ட வார்த்தை தான் இந்த வார்த்தை. இந்த தேசத்திலே வாசம் பண்ணு, நான் உன்னோட கூட இருந்து. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஆபிரகாமுக்கு சொன்ன ஆணையை அவனுடைய பிள்ளைகளாகிய ஈசாக்கு, யாக்கோபு போன்ற தலைமுறைகளுக்கு அந்த ஆணையை நிறைவேற்ற அவர் வல்லவராய் இருந்தார். அன்பு பிள்ளைகளே, இந்த வசனத்தின் மூலமாய் கர்த்தர் நமக்கு கற்றுத்தருகிறது என்னவென்றால், கர்த்தர் சொன்ன வார்த்தையை அவர் என்ன செய்கிறார்? நிறைவேற்றுகிற தேவனாய் இருக்கிறார். அவருடைய வார்த்தையில் அவர் உண்மை உள்ள தேவனாய் இருக்கிறார். வார்த்தையில் அவர் உண்மை உள்ளவர். நிறைவேற்றுவதில் அவர் வல்லவராய் இருக்கிறார். அன்பு பிள்ளைகளே, அவர் தலைமுறைகளின் தேவனாய் இருக்கிறார். ஆபிரகாமுக்கு இட்ட ஆணையை ஒருபோதும் அவர் மறந்துவிட அவர் மனிதர் அல்ல. அன்பு பிள்ளைகளே, இந்த இடத்தில் ஈசாக்கு தன்னுடைய தகப்பனாகிய ஆபிரகாம் மரித்ததுக்கு அப்புறம், அதுக்கு முன்புள்ள அதிகாரத்தில் 25ஆம் அதிகாரம் அதனுடைய 11வது வசனத்தில் இப்படியாய் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆபிரகாம் மரித்த பின் தேவன் அவன் குமாரனாகிய ஈசாக்கை ஆசீர்வதித்தார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆபிரகாம் 175 வயது உயிரோடு இருந்து அவர் என்ன செய்தார் என்றால், மரித்து அடக்கம் பண்ணப்பட்டுவதை நாம் வேதத்தில் பார்க்கிறோம். அன்பு பிள்ளைகளே, இந்த இடத்தில் ஆபிரகாமுக்கு தன்னுடைய காலத்துக்கு அப்புறம் தன்னுடைய பிள்ளைகள் எப்படி இருப்பார்கள் என்பது ஆபிரகாமுக்கு தெரியாது. நமக்கும் நம்முடைய தலைமுறைகள் எப்படி இருப்பார்கள் என்று நமக்கும் தெரியாது. அன்பு பிள்ளைகளே, இந்த இடத்தில்
கர்த்தர் என்ன செய்கிறார் என்றால், ஆபிரகாம் மரித்த பின்பு தேவன் அவன் குமாரனாகிய ஈசாக்கை ஆசீர்வதித்தார். எவ்வளவு நல்ல தேவனை நாம் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம் அன்பு பிள்ளைகளே! மனிதர்கள் 175 வயது, அத்தனை வயது உயிரோடு இருந்த ஆபிரகாம், அவன் வாழ்நாளெல்லாம் ஈசாக்கு கூட இருந்திருப்பார். அவருடைய நாட்களுக்கு பின்பாக அவன் எப்படி இருப்பான் என்று ஆபிரகாமுக்கு தெரியாது. ஆனால் ஆபிரகாமின் தேவனுக்கு தெரியும். ஈசாக்கை நான் எப்படி வழிநடத்துவேன் என்று அவருக்கு தெரியும் அன்பு பிள்ளைகளே. ஈ ஆபிரகாமின் அவனுடைய காலத்துக்கு பிறகாக ஈசாக்கை ஆசீர்வதித்த தேவன், தலைமுறைகளை ஒருபோதும் கைவிடுகிற தேவன் இல்லை. ஈசாக்க பற்றி சொல்ல வேண்டுமென்றால், மோராய் மலையிலே ஆபிரகாம் ஈசாக்கை பலியிடும்படியாக அவனை கூட்டிக் கொண்டு செல்லும் பொழுது, அந்த மலையின் மீது அவன் என்ன செய்கிறான் என்றால், பலிபீடங்களை அடுக்கி, பலிபீடத்தை உருவாக்கி, இவனை பலியிடுவதற்காக கற்களையும், கட்டைகளையும் அடக்கிக் கொண்டு இருக்கும் பொழுது, நிறைய கேள்விகள் ஈசாக்குக்கும் ஏற்பட்டிருக்கும். ஆபிரகாமுக்கும் இருவரும் என்ன செய்திருப்பாங்க, தனக்குள்ளாய் பேசிக்கொண்டு என்ன செய்வாங்க, தன்னுடைய வருத்தத்தை ஆபிரகாம் என்ன செய்வார், என்னுடைய ஒரே குமாரனை நான் என்ன செய்ய போறேன், என் கையினாலே நான் பலியிடப் போகிறேன் என்று எவ்வளவு அவருடைய மனது துடித்துக் கொண்டிருந்திருக்கும் அன்பு பிள்ளைகளே. அந்த இடத்தில் ஈசாக்கு ஒரு வார்த்தை கூட என்ன செய்யவில்லை, நான் மாட்டேன் என்று ஒரு வார்த்தை கூட அவன் சொல்லவில்லை அன்பு பிள்ளைகளே. ஆபிரகாமனுடைய தன்னுடைய தகப்பனுக்கு அவர் சொன்ன வார்த்தைக்கு அப்படி கீழ்ப்பட்டு தன்னை முழுவதுமாய் அந்த பலிபீடத்தில் தன்னை கிடத்தினான் அன்பு பிள்ளைகளே. அதை தேவன் பார்த்தார் அன்பு பிள்ளைகளே. தன் தலைமுறையினரை, தன் தகப்பனுக்கு தன் பிள்ளைகள் கீழ்ப்படிவதை தேவன் பார்க்கிறார் அன்பு பிள்ளைகளே. ஆபிரகாம் சொன்னதை கேட்டு கீழ்ப்படிந்து அந்த பலிபீடத்தில் தன்னை முழுவதுமாய் கிடத்தின ஈசாக்கை தேவன் கண்டார் அன்பு பிள்ளைகளே. அப்படி கண்ட மாத்திரத்திலே ஆபிரகாம் கத்தியை ஓங்கி அவனை பலியிட நேரத்திலே பிதாவானவர் பேசினார் அன்பு பிள்ளைகளே. என் பிள்ளையாண்டான் மீது உன் கையை போடாதே என்று சொல்லும் பொழுது அந்த இடத்தில் தன்னுடைய பிள்ளையாக ஈசாக்கை பார்த்தார் அன்பு பிள்ளைகளே. கீழ்ப்படிதலை தேவன் பார்க்கிறார். தன் தகப்பனுக்கு கீழ்ப்படிவதையும், தன் தகப்பனாகிய தேவனுக்கு கீழ்ப்படுகிறதையும் அந்த இடத்தில் தேவன் காண்கிறார் அன்பு பிள்ளைகளே. அது நிமித்தமாக ஈசாக்கை கர்த்தர் என்ன செய்கிறார் என்றால், ஆபிரகாமின் நிமித்தம் ஈசாக்கை ஆசீர்வதிக்கிறார் அன்பு பிள்ளைகளே. இந்த இடத்தில் இந்த 26வது அதிகாரத்தில் நாம் பார்க்கும் பொழுது ஒரு பஞ்சம் ஏற்படுகிறது. அந்த காலத்தில் ஈசாக்கு என்ன செய்கிறான் என்றால், விதை விதைக்கிறான். விதை விதைத்ததிலே அவனுக்கு 100 மடங்கு கர்த்தர் என்ன செய்கிறார் என்றால், அவனுக்கு அந்த இடத்தில் பலனை கொடுக்கிறார் அன்பு பிள்ளைகளே. ஒரு பஞ்ச காலத்திலே 100 பங்கு அறுவடை யாரால் செய்ய முடியும் அன்பு பிள்ளைகளே? இது எப்படி சாத்தியமாகும்? ஆனால் கர்த்தர் அவனோடு கூட இருக்கும் பொழுது இந்த இடத்தில் நாம் பார்க்கிறோம். கர்த்தர் சொல்லுகிறார், இந்த தேசத்திலே வாசம் பண்ணு, நான் உன்னோட கூட இருந்து. அப்போ கர்த்தர் நம்மளோடு கூட இருக்கும் பொழுது எந்த கொடிய பஞ்சமானாலும் சரி, கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்க அவர் வல்லவராய் இருக்கிறார் அன்பு பிள்ளைகளே. கொடுமையான பஞ்ச காலத்திலும் ஈசாக்கு விதை விதைத்தான். அந்த வருஷத்திலே 100 மடங்கு பலன் அடைந்தான் என்று வேதம் சொல்லுகிறது அன்பு பிள்ளைகளே. கர்த்தர் அவனோடு கூட இருக்கும் பொழுது அவனை என்ன செய்கிறார் என்றால் ஆசீர்வதித்து பெரிய, அதாவது என்ன, ஆடு மாடுகளையும் நிறைய செல்வங்களையும் கர்த்தர் என்ன செய்கிறார் என்றால் அவனுக்கு கொடுக்கும் பொழுது அவனை சுற்றி இருக்கிறவர்கள் அபிமெலேக்கு என்ன செய்கிறான் என்றால், எங்களை காட்டில் நீர் என்ன செய்கிறீர், அதிக செல்வந்தனாய் இருக்கிறபடினாலே நீங்க எங்களை விட்டு போயிருங்க என்று இந்த அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம் அன்பு பிள்ளைகளே. இந்த இடத்தில் கர்த்தர் தன்னோடு கூட இருக்கிறேன் என்று அவனோடு கூட சொல்லும் பொழுது அவன் முதலில் கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறபடினாலே என்னை ஆசீர்வதித்திருக்கிறார். நான் 100 மடங்கு பஞ்ச காலத்தில் நான் விதை விதைத்து நான் 100 மடங்கு பலன் அடைந்தேன் என்று அவன் அறிந்து கொள்கிறான். முதலில் கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார் என்பதை ஈசாக்கு முதலில் அறிந்து கொள்கிறான். பின்பு கர்த்தர் என்ன செய்கிறார் என்றால், தன்னை சுற்றி இருக்கிறவர்கள் எல்லாரும் ஈசாக்கிடத்தில் கர்த்தர் இருக்கிறார் என்பதை காணும்படி கர்த்தர் செய்கிறார் அன்பு பிள்ளைகளே. இந்த இடத்தில் 28வது வசனத்தில் நாம் பார்க்கும் பொழுது 26வது அதிகாரம் அதனுடைய
29வது வசனத்தில் இப்படியாய் சொல்லப்பட்டிருக்கிறது. நாங்கள் உம்மை தொடாமல் நன்மையை உமக்கு செய்து, உம்மை சமாதானத்தோடே அனுப்பிவிட்டது போல, நீரும் எங்களுக்கு தீமை செய்யாதபடிக்கு உம்மோடே உடன்படிக்கை பண்ணிக்கொள்ள வந்தோம். நீர் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவராமே என்றார்கள். அதுக்கு மேலுள்ள வசனத்திலே இப்படியாய் சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தர் ஈசாக்கினிடத்தில் ஈசாக்கோடு கர்த்தர் இருக்கிறார் என்பதை அவர்கள் என்ன செய்கிறார்கள்? கண்கூடாக பார்த்ததை அந்த இடத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது அன்பு பிள்ளைகளே. கர்த்தர் ஈசாக்கோடு இருந்தார் என்பதை சுற்றி இருக்கிறவர்கள் அறியும்படி கர்த்தர் என்ன செய்கிறார் என்றால், இந்த இடத்தில் தன்னை நம்பி இருக்கிற ஆபிரகாமுக்கு சொன்ன அந்த உடன்படிக்கையை அவர் என்ன செய்யல? ஒருபோதும் மறக்கவில்லை அன்பு பிள்ளைகளே. அவருடைய தலைமுறைகளிடத்திலும் கர்த்தர் கூட இருந்து அவர்களை ஆசீர்வதித்தது மட்டுமல்லாமல், தேவன் அவர்களோடு கூட இருக்கிறார் என்பதை தன்னை சுற்றி இருக்கிறவர்கள் அறிந்து கொள்ளும்படி செய்கிறார் அன்பு பிள்ளைகளே. இன்று கர்த்தர் நமக்கு சொல்லப்படுகிற வார்த்தை, நம்மளோடு கூட கர்த்தர் இருக்கிறார் என்பதை முதலில் நாம் அறிய செய்வார். அடுத்து நம்மளை சுற்றி இருக்கிறவர்கள் எல்லாரும் கர்த்தர் நம்மளோடு கூட இருக்கிறார் என்பதை அறிய செய்வார் அன்பு பிள்ளைகளை. நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராயின் உங்களை சுற்றி இருக்கிறவர்கள் கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார் என்று சொல்ல வைப்பார் அன்பு பிள்ளைகளே. கர்த்தர் உங்களோடு கூட இருக்க நீங்க என்ன செய்ய வேண்டும் என்றால், அவருடைய சமூகத்திலே அவருடைய கற்பனைகளையும் அவருடைய நியமங்களையும் நாம் கை கொள்ளும் பொழுது கர்த்தர் நம்மளோடு கூட அவர் இருக்க வல்லவராய் இருக்கிறார் அன்பு பிள்ளைகளே. ஆபிரகாம் என்ன செய்தார் என்றால், கர்த்தருடைய சொல்லுக்கு கீழ்ப்படிந்து அவருடைய விதிகளையும் கற்பனைகளையும் நியமங்களையும் பிரமாணங்களையும் கை கொண்டபடியினாலே கர்த்தர் அவரோடு கூட இருந்தார் அன்பு பிள்ளைகளே. ஆபிரகாமோ கூட இல்லாமல் அவருடைய சந்ததியான ஈசாக்கு, யாக்கோபு இப்படி என்று அவருடைய தலைமுறைகள் எல்லாரோடு கூட இருந்து கர்த்தர் ஆசீர்வதித்து எப்படி பூமியின் மலனைப் போல அவருடைய சந்ததியை பெருக பண்ணினார் அன்பு பிள்ளைகளை. நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? கர்த்தர் உங்களோடு கூட இருக்கும் பொழுது நீங்கள் முதலில் கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். அதற்கு பின்பாக உங்களை சுற்றி இருக்கிறவர்கள் உங்களை பார்த்து சொல்வார்கள், கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார் என்று அன்பு பிள்ளைகளே. நீங்கள் விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பீர்கள். வார்த்தை நிமித்தமாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.